பார்க்கலாமா? இன்றைக்கி மீன் முட்டை எப்படி செய்யணும் பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம், கூட கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து போட்டுருக்கோம். அது நல்லா பொன் வறுவலாக வந்துச்சு. அந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம போட்டு அது நல்லா செவப்பாக வறுக்கிறோம். அப்போ தான் அது மீனோட செனைக்கு நல்லா இருக்கும். அது கூட இதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்கம்மா. இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும்மா. அப்போ தான் அந்த மீன் கூட கவுச்சி வாடெல்லாம் போகணும். நல்லா செவுத்த போட்டுக்கணும். ரொம்ப தக்காளி சேர்க்காது, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கணும்மா. கருவில் வந்துச்சு. அந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் போட்டுக்கணும்மா. இந்த மீனோட முட்டையை போட்டு நல்லா அந்த மீனோட முட்டையை நல்லா அந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கணுமா. உப்பு போட்டோம்னா கொஞ்சம் போட்டுக்கணுங்களா. கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கணுமா. பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுமா. மீனோட முட்டை இப்படி தான் செய்யணும். நீங்கள் செஞ்சு பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தம் போட்டு நல்லா மூடிட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததும் இந்த மீனோட மீன் இது எடுத்து இறக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கம்மா, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. மீன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.